தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் கொடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே இந்த மாலை வேளையிலே எங்களோடு பேசுகிறீர். என்னுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் எழுதியிருக்கிறபடி உம்முடைய வார்த்தைகளுக்கு கர்த்தாவே முன்பாக நாங்கள் நடுங்குகிறவர்களாக, உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே அப்படியே அங்கீகரிக்கிறவர்களாக, ஏற்றுக்கொள்கிறவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவீராக. அவ்விதமாக செய்கிறீர், அதற்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே, தேவனுடைய ஆளுகைக்கு கீழே, தேவனுடைய பாதுகாவலுக்கு கீழே, தேவனுடைய பராமரிப்புக்கு கீழே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சத்தியம் சொல்லுகிறது. அதை நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பாருங்க, ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறோம். சில காரியங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த உலகத்தில் ரெண்டு ராஜ்யங்கள் தான் இருக்கிறது. சிலர்கிட்ட எப்படி சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் 200 நாடுகள் இருக்குதுயா. இந்த 200 நாடுகளிலும் 200 ராஜ்யங்கள் இருக்குது. நீங்க என்னடான்னா ரெண்டு ராஜ்யம் தான் இருக்குதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. பாருங்க, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே உலக பிரகாரமான ராஜ்யங்கள் அல்லது பூமிக்கு அடுத்த ராஜ்யங்கள், காணக்கூடிய புலங்களுக்கு அடுத்த மாம்ச உலகத்தின் ராஜ்யங்கள். இந்த 200 நாடுகளுடைய ராஜ்யங்கள் எல்லாமே. ஏன்னா எல்லா நாட்டிலையும் கவர்மெண்ட் இருக்குது, எல்லா நாட்டிலையும் ஆளுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே பாருங்க, 200 ராஜ்யங்கள் உலக பிரகாரமான ரீதியில் இருக்குது, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது கவனிங்க. வேதம் ஆவிக்குரிய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறது. திருப்பம் 2 கொரிந்தியன் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:18. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பாருங்க, நாம் பார்க்கிற இந்த உலகம் அநித்தியமானது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு சேஞ்ச், அதாவது மாறக்கூடிய ஒன்று. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறிடும், வேற மாதிரி மாறிடும். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்டது தான் பாருங்க இந்த மாம்ச ராஜ்யங்கள், உலக பிரகாரமான ராஜ்யங்கள். ஆனா காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகள்னா ஆவிக்குரியவைகள்னு அர்த்தம். பாருங்க, அந்த ஆவி உலகம்தான் நாம் பார்க்கிற இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறது. ஆவிக்குரிய தேவனுடைய மக்கள் எல்லாவற்றையும் நல்லா அறிந்து வைத்திருக்க வேண்டும், புரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போ ஒரு பையன் இருக்கிறான், உடனே என்ன கேட்குறாங்க, உங்கள் அப்பா அம்மா யாருன்னு கேட்குறாங்க இல்லையா? இன்னார் தான் அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அவங்க பிள்ளையாவேன் அப்படின்றாங்க இல்லையா? அவங்க இவனை என்ன செய்யிருக்கிறாங்க, பெற்று எடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி பாருங்க, நாம் காண்கிற அந்த உலகம்
இது ஆவிக்குரிய உலகத்தினால் பெற்றெடுக்கப்பட்ட உலகம். நாம் காண்கிற அந்த உலகம் மாறக்கூடிய ஒன்று, அநித்தியமான ஒன்று. காணப்படாத அந்த ஆவி உலகம் இருக்குதே, அந்த ஆவி உலகம் தான் நித்தியமான ஒன்று. அந்த ஆவி உலகம் தான் இந்த காணப்படுகிற இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறது. அந்த ஆவி உலகம் தான் இந்த காணப்படுகிற உலகத்தை ஆண்டு நடத்துகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது பாருங்க. அதனாலதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் ஆவியா இருக்கிறார் இல்லையா? அவரை கண்ணால பார்க்க முடியாது, கையால தொட முடியாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார் பாருங்க. அது மட்டுமல்ல, மனுஷர்களும் ஆவியாதான் இருக்கிறாங்க, சரீரத்தில் குடியிருக்கிறாங்க. 80 வயசு 90 வயசு ஆகும்போது சரீரம் மறிக்கிறது, கொண்டு போய் என்ன செய்றாங்க, கடற்கரை தோட்டத்தில் வைக்கிறாங்க. ஆனா மனுஷனுடைய கதை அதோட முடியறது இல்லை. 80 வயசு 90 வயசோட மனுஷனுடைய கதை முடியறது இல்லை. மனுஷன் பாருங்க ஆவியா இருக்கிறபடினால அவன் ஒரு நித்தியவாசி. நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷன் இந்த சரீரத்தை விட்டு போறானே ஒழிய அவன் அழிஞ்சு போறதில்லை. ஒன்று ரட்சிக்கப்பட்டிருந்தான்னா பரலோகத்துக்கு போறான், ஆண்டவர்கிட்ட போறான். ரட்சிக்கப்படலைன்னா அவன் நரகத்துக்கு போகிறான் என்று வேதம் சொல்லுறது. அப்போ மனுஷனும் ஆவிதான். ஏன்னா தேவன் மனிதனை அவருடைய சாயலிலே உண்டாக்கினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சாயலின்படியையும் நம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தேவன் மனிதனை படைத்தார். ஆகவே தேவனுடைய சாயல் ஆவியின் சாயலா இருக்கிறபடினால, அவருடைய சாயல்ல மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டபடினால மனுஷனும் ஒரு ஆவி மனுஷன் தான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இது ஒரு அருமையான ஆவிக்குரிய பள்ளிக்கூடம் பாருங்க. நல்லா படிச்சுக்கலாம். சத்தியம் விளங்கிடுச்சுன்னா வாழ்க்கையில பெரிய விடுதலை உண்டாகும், விடுதலையோடு வாழலாம். பாருங்க, தேவன் ஆவியா இருக்கிறாரு, மனுஷனும் ஆவிதான். அது மட்டுமல்ல, பிசாசு இருக்கிறானே அவனும் ஒரு ஆவிதான். அவனையும் கண்ணால் நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. ஆகவே பாருங்க, அந்த ஆவி உலகம்தான் நாம் காண்கிற இந்த மாம்ச உலகத்தை படைத்திருக்கிறது. நாம ஆவி உலகத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமான அந்த ஆவி உலகத்தை பற்றி அந்த பேரண்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பெற்றெடுத்த அந்த தாய் உலகம், அந்த உலகத்தை பற்றி நாம் என்ன செய்யறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆவி உலகத்தில் 2 ராஜ்யங்கள் இருக்குது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசனுடைய ராஜ்யம். அப்ப 2 ராஜ்யங்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஒன்று தேவன், அவருடைய பெயர் இயேசு. அடுத்தது பிசாசு. தேவன் ஒரு நல்ல ராஜா, அன்பு நிறைந்தவர். பிசாசு இருக்கிறானே அவன் ஒரு கொடூரமான ராஜா. அவனுக்குள்ள கசப்பு, வெறுப்பு, பகை, விரோதம், போட்டி, பொறாமை எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது அந்த பிசாசுக்குள்ள. பாருங்க, அவன் ஒரு கொடூரமான ராஜா. கோடி கோடியான மக்கள் இந்த பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள். தெரியல அவங்களுக்கு. இன்னைக்கு மனுஷருடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கண்ணு திறக்கல. பைபிள்ல போட்டிருக்கு, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி மக்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான்னு போட்டிருக்குது. பிசாசு இருக்கிறானே அவன் பாருங்க, கோடி 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 கோடியான மக்களுடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டுருக்கிறான். குருடான ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். இதன் மத்தியில் பாருங்க, ரட்சிக்கப்பட்டவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்து விட்டுருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஐஸ் ஆர் ஓப்பன்ட். நம்முடைய மனக்கண்கள் திறந்திருக்கிறது. நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். அவருடைய பெயர் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பாருங்க. அப்ப அத்தனை மக்களும், இந்த பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அத்தனை மக்களும்
பாருங்க, மரிக்கும்போது நரகத்துக்கு போகிறார்கள் என்பது வேதனையான ஒரு வேதம் அறிவிக்கிற சத்தியம். கவனிங்க, வேதனையான விஷயம். ரட்சிக்கப்படலைன்னா ஒரு மனுஷனுடைய நிலைமை மகா பரிதாபம். பாருங்க, தாயின் வயிற்றில் ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னா அவன் தேவனுக்கு பிள்ளையாய் பிறக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டார் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படலைன்னா அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தால் என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. நித்தியத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஐயோ விட்டுட்டோமே அவங்கள, ஆண்டவர்கிட்ட வராமல் போயிட்டாங்களே, இப்படி வேதனைப்படுறாங்களேன்ற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கும். ஆகவே நம்ம குடும்பத்தார், நம்முடைய இனஜனத்தார், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி எல்லாரும் அருமையானவர்களே இந்த ரட்சிக்கப்பட்டு இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, தாகம் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. நாமும் இந்த கோடிக்கணக்கான மக்களைப் போல பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள தான் இருந்தோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய அன்புக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய இரக்கத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய காருண்யத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய காருண்யத்திற்காக நன்றி ஆண்டவரே. பாருங்க, நம்முடைய முயற்சி கிடையாது, நம்ம மேல அவர் வச்ச அன்பு. பைபிள்ல போட்டிருக்கு, தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் உள்ளம் அப்படியே பரவசம் அடையுது. ஆண்டவரே எத்தனை பெரிய பாக்கியம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். இன்னொரு முறை சொல்லுவாங்க, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். அவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு இந்த பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்த நாம இன்றைக்கு அருமையானவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம ராஜாதி ராஜாவினுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். ராஜாதி ராஜாவினுடைய பராமரிப்புக்கு கீழே, அவருடைய ஷெல்டருக்கு கீழே பாருங்க நாம இருக்கிறோம். இப்போ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்த தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, பிசாசை நினைச்சு பயப்படக்கூடாது. பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறானா? ஆமா. அவன் தலையை இயேசு நசுக்கி இருக்கிறாரு, அவன் செத்து போகல, இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். உயிரோட தான் இருக்கிறான். இன்னும் இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்களை ஏமாத்திட்டு தான் இருக்கிறான் பிசாசு. கவனிங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த பிசாசுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. இருக்கிறீங்களா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு போட்டிருக்குது. ஆனா சரியான மொழிபெயர்ப்பு பொல்லாங்கனுக்கு பயப்படேன். I won't fear the evil one. பொல்லாங்கன்னு ஒருத்தன் இருக்கிறான், பொல்லாப்பு செய்கிறதே அவன் வேலை. உலகம் எங்கும் நடக்கிற எல்லா பொல்லாப்புக்கும் அவன் தான் காரணம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கவனிங்க. அப்ப பொல்லாங்கு செய்கிறவன் இருக்கிறான். நாம இந்த பொல்லாங்கு செய்கிறவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நாம அவன் ராஜ்யத்துக்குள்ள இல்ல, அவனுடைய ஆளுகைக்கு கீழே நாம இல்ல, அவனுடைய பொசஷன்ல நாம இல்ல. பைபிள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அந்த பொல்லாங்கன்ற வார்த்தையை அங்க பயன்படுத்துறாங்க. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, எல்லாரும் அவனுடைய பிடிக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். அங்கிருந்து கர்த்தர் நம்மளை நினைக்கிறாரு, மீட்டுட்டாரு.
நாம் மீட்கப்பட்டவர்கள். அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே இல்ல. ஆகவே அவன் விரும்புகிறத நாம செய்யும்படி நம்மளை அவனால நிர்பந்திக்க முடியாது, அவனால ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அவனால நம்மளை ஆட்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம அவன் அரசாட்சிக்கு கீழே இல்ல. நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த பிசாசின் ராஜ்யத்தை பார்க்கலாம் கோடி மடங்கு பெரியது. புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, அவனுடைய ராஜ்யம் இருளின் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ஒளியின் ராஜ்யம். உங்களுக்கு தெரியும், ஒளி எப்பவுமே இருட்டை மேற்கொள்ளுகிறதாய் இருக்கிறது. எப்பவுமே, எந்த காலத்திலும், எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும் ஒளி இருளை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. இருட்டு ஒளிய மேற்கொள்ள முடியாது இல்லையா? பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், இருளானது ஒளியை பற்றி கொள்ள முடியவில்லை. என்னைக்காவது நீங்க லைட் போட்டப்ப இருட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்குதா? பாஸ்டர், ஒரு நாள் எங்க வீட்டில் லைட்டை போட்டேன், இருட்டு போக மாட்டேன்ருச்சு. யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா எப்ப லைட்டு போட்டாலும், யார் லைட்டு போட்டாலும், எங்க லைட்டு போட்டாலும் இருட்டு போயே ஆகணும். ஏன்னா இருளின் சக்தி ஒளியின் சக்தியை பார்க்கலாம் இன்ஃபீரியர், ஃபார் இன்ஃபீரியர். ரொம்ப சக்தி இல்லாத ஒன்று ஒளிக்கு முன்பாக இருள். கவனிங்க, தேவன் ஒளியா இருக்கிறார் இல்லையா? அவரிடத்தில் எவ்வளவு வேணும்? இருள் இல்லை. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். கவனிங்க, அப்ப ஒளியா இருக்கிற இயேசு நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஒளியா இருக்கிற தேவன் நம்முடைய ராஜாவா இருக்கிறார். ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இருளின் ராஜ்யம் நம்மை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. இருளின் அதிபதியாகிய பிசாசை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. இருக்கிறீங்களா? பில்லி சூனியம் பாஸ்டர், மந்திரவாதம் பாஸ்டர், செய்வின பாஸ்டர், இதில் தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. அந்த காலத்தில் பெரிய பாஸ்டர்கிட்ட ஒருத்தர் சொன்னாராம், சொல்லும்போது சொன்னாராம், மலையாளம் மாந்திரிகம் இல்லையா, அது வேலையை காமிக்க தான் செய்யும். இது என்னடா வம்பா இருக்குது? மலையாள மாந்திரியம் வேலையை காமிக்குமா? கர்த்தருடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியானவரும் பாவம் அவங்க கையாளாதவங்களாம். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர். அதனாலதான் நான் சொல்றேன், பிசாசை நினைச்சோம், பிசாசனுடைய காரியங்களை நினைச்சோம், என்ன செய்யக்கூடாது? சத்தமா தான் சொல்லுங்களேன், பயப்படக்கூடாது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பிசாசுக்கு பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பிசாசுக்கு பயப்பட மாட்டேன், பிசாசுக்கு பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவன் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் உங்க கூட இருக்கிறாருன்னு? தேவன் உங்க கூட இருக்கிறது மட்டும் இல்லைங்க, அவர் உங்க உள்ளத்துக்குள்ளே இருக்கிறாரு. உங்களையும் அவரையும் பிரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாரு. தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. ஓ, வாட் அ பிரிவிலேஜ்! என்ன என்ன பெரிய சிலாக்கியம்! தேவாதி தேவன் நமக்குள்ள என்ன செய்றாரு? இருக்கிறாரு. ஆகவே பாருங்க, பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, நாடுகளுக்கு நாடு என்ன பண்றாங்க? அவங்களுடைய எல்கைகளை கரெக்டா ஊர்ஜிதப்படுத்திக்கிறாங்க. இதுல இருந்து இதெல்லாம் எங்க எல்கை அப்படின்னு சொல்லி எல்கையை போடுறது மட்டும் இல்ல, எல்கையில வேலையும் போட்டுடுறாங்க. சிலர் பாத்தீங்கன்னா மதிலை கட்டிடுறாங்க. சில நாடுகள் அவங்க நாட்டையும் தங்களுடைய நாட்டையும் பிரிக்கும்படியாக மதிலை கட்டிடுறாங்க. சிலர் பயங்கரமான இரும்பு கேர்டரை போட்டு பாருங்க, வேலி மாதிரி ஊடுருவ முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிடறாங்க? போட்டுடுறாங்க. அங்க இருக்கிறவங்க இங்க வரக்கூடாது, இங்க இருக்கிறவங்க அங்க போகக்கூடாது.
சேஃப்கார்ட் பண்றாங்க, சேஃப்டி பண்றாங்க. நல்லா கவனிங்க. இந்த உலக ராஜ்யத்திலேயே இந்த மாதிரி தங்களுடைய எல்கைகளை நல்லா வலுவாக்கி அந்நியர்கள் உள்ளே வராதபடிக்கு பாதுகாப்பார்களானால் தேவன் எத்தனை அதிகம் என்று யோசித்து பாருங்க. அவர் தான் இருக்கிறதுல பெரிய ராஜா. அவர் என்ன பண்றாரு? தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் ஒரு எல்கையை போட்டு வச்சிருக்கிறாரு. அந்நியன் உள்ள வரக்கூடாது. இருக்கிறீங்களா? பிசாசு உள்ள வரக்கூடாதபடிக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? அவருடைய ஜனங்களை சுற்றிலும் ஒரு வேலியை போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த வேலி எதனாலே போடப்பட்டிருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே போடப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, எபிரேயர் 11:28 பாருங்க. விசுவாசத்தினாலே முதற் பிறந்தவர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். என்ன அர்த்தம் பாருங்க? ரத்தம் பூசுதலாகிய நியமத்தை மோசே ஆசரித்தான். ஆசரிக்க சொன்னது தேவன். மோசே அவனுடைய ஐடியா கிடையாது, அது தேவன் கொடுத்த ஐடியா இல்லையா? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிங்க, ரத்தத்தை கிண்ணத்தில் பிடிங்க, ஈசோப்பு குழந்தை கொண்டு வாங்க, அந்த ரத்தத்தில் முக்கி வீட்டு நிலைக்கால்களில் மேல் சட்டத்தில் என்ன செய்யுங்க? பூசுங்க அப்படின்னு சொன்னது யாரு? தேவன். அந்த நியமத்தை மோசே என்ன செய்தான்? விசுவாசத்தினால ஆசரித்தான். அப்படி ஆசரிச்சபடினால என்ன நடந்தது பாருங்க. சங்கார தூதன் வர்றான், பைபிள்ல போட்டிருக்குது, அந்த ரத்தத்தை பார்த்து கடந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. he passed over, கடந்து போனான். நல்லா கவனிங்க, அவனை கடத்தி விட்டது எதுங்க? ஹலோ, சத்தமா தான் சொல்லுங்களேன். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம், பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அவனை கடத்தி விட்டது அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன செய்யறதா? பேசுகிறதா. பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பிசாசை பார்த்து பேசுது, இது ரத்தம் பூசப்பட்ட வீடு, இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யாத, நுழையாத, இந்த வீட்டுக்குள்ள நுழைவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, கடந்து போ அப்படின்னு சொல்லி பாருங்க அது பேசுதான். பாருங்க, அதை பூசிட்டு இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கதவை அடைச்சிட்டு உள்ள சந்தோஷமா சமாதானத்தோடு அவங்க நித்திரை பண்ணாங்களாம். அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை. பார்வோனுடைய தலைப்புள்ள கூட செத்து போயிட்டான், சங்கரதூதன் கொண்டு விட்டான். ஏன் கொண்டுட்டான்? ஏன்ப்பா, பார்வோனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குது, பார்வோனுக்கு எவ்வளவு படைகள் இருக்குது, பார்வோனுக்கு எவ்வளவு பவர் இருக்குது, பார்வோனுக்கு எவ்வளவு செல்வம் இருக்குது, இதெல்லாம் இருந்தும் தலைப்பிள்ளையை காப்பாற்ற முடியலையே இல்லையா? கவனிங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் பாவம், அவங்க செங்கல் அறுத்து சுடுறவங்க, கொத்தனாரு, நிமிந்தாளு, சித்தாளு, இந்த வேலைகளில் ஈடுபட்டவங்க, இவங்களுடைய வீட்டில் ஒரு பிள்ளை கூட எந்த தலைப்பிள்ளை மிருகஜீவன்லையும் தலையீட்டுகள் சாகவே இல்லை. ஏன்னா எகிப்தியருடைய வீட்டில் ரத்தம் இல்லைங்க, இஸ்ரவேலருடைய வீட்டில் ரத்தம் இருந்தது. இந்த ரத்தத்தை பார்த்து பிசாசு பயப்படுகிறான்னு கூட சொல்ல முடியாது, இந்த ரத்தத்தை பார்த்து பிசாசு நடுங்குகிறான். ஆமென். பிசாசு ரத்தத்தை பார்த்து என்ன செய்யறான்? நடுங்குறான். ஆனா புதிய ஏற்பாடு இன்னும் டாப், மேன்மையான ஒரு ஏற்பாடு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் சிந்தப்பட்டது, அந்த ரத்தத்துக்கே அவ்வளவு வல்லமை. அந்த ரத்தத்தை பார்த்தே பாருங்க சங்காரதூதன் கடந்து போனான், அந்த ரத்தத்தை பார்த்தே அவன் பயந்து நடுங்கினான். புதிய ஏற்பாட்டில் தேவாட்டுக்குட்டி ஆகிய இயேசுவின் ரத்தம் பலியிடப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அந்த ரத்தத்தை ரட்சிக்கப்பட்டவர்களை சுற்றிலும் செஞ்சிருக்கிறாரு, பூசி இருக்கிறாரு. உங்களை சுற்றி பூசி இருக்கிறாரு, உங்க பிள்ளைகளை சுற்றி பூசி இருக்கிறாரு, உங்க குடும்பத்தை சுற்றி பூசி இருக்கிறாரு, உங்க தொழிலை பற்றி சுற்றி பூசி இருக்கிறாரு, உங்க ஊழியத்தை சுற்றி பூசி இருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், எந்த பிசாசும் இதை ஊடுருவ முடியாது. இருக்கிறீங்களா? யார் அதை ஊடுருவ முடியாது. பாருங்க, அந்த எல்கை பாதுகாப்பு இருக்குது, அந்த எல்கை போட்டு வச்சிருக்கிறாங்களே, அதை அத்துமீறி உள்ள வர்றவங்கள உள்ள இருக்கிறவன் சுட்டு தள்ளிடுறான். எங்க நாட்டுக்குள்ள எங்களை கேட்காம நீ வந்தியா?
அப்பனா நீ தீவிரவாதி தான், உன்னை சுடணும்னு சொல்லி சுட்டு தள்ளிடுறாங்க. பிசாசு இருக்கிறதுல பெரிய தீவிரவாதி. ஆனா ஒண்ணு, அவன் பாச்சா நம்ம வாழ்க்கையில பலிக்காது. இங்க தேவதூதர்கள் இருக்கிறாங்க, தேவாதி தேவன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அதிகாரம் உள்ள விசுவாசிகள் இருக்கிறாங்க. இங்க வந்தா நம்மளை சுட்டு தள்ளிடுவாங்கன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால வாழ ஆட்ட மாட்டான். ஹலோ, இருக்கிறீங்களா? இதை நாம புரிஞ்சுக்கணும். அதை தான் நான் சொல்ல வர்றேன். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்துட்டு பிசாசு நினைச்சு பயந்துட்டு இருந்தோம்னா இதை போல ஒரு அறிவினை எதுவுமே கிடையாது. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். எதுவும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இந்த மாதிரி விசுவாச வார்த்தைகள் எல்லாம் கேட்டதுனாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பேன், ரொம்ப வருஷங்களுக்கு உயிரோட இருப்பேன். அருமையானவர்களே, அப்ப நம்மளை வாழ வைக்கிறது எது? விசுவாச வார்த்தைகள். இருக்கிறீங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப தேவன் என்ன பண்றாரு? அவருடைய ராஜ்யத்தை சுற்றி எல்கையை போடுறாரு. நீங்க அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா இந்த மெக்சிகோ அப்படின்ற ஒரு நாடு பக்கத்தில் இருக்குது. இந்த மெக்சிகோன்ற நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா விரும்பத்தகாத காரியங்கள் எல்லாம் அமெரிக்காக்குள்ள பீப்பின் ஆகுது, ஊடுருவுதுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த போதைப் பொருட்கள், இந்த பொல்லாத மனிதர்கள், இவங்க எல்லாம் அதுக்குள்ள ஊடுருவி அமெரிக்காவில் நிறைய பாதிப்பை ஏற்படுத்துறாங்க. அதனால போன முறை ட்ரம்ப்னு ஒரு பிரசிடென்ட் வந்தப்ப என்ன பண்ணிட்டாரு? மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பெரிய வால் கட்ட போறேன், அமெரிக்க ஜனங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன், பாதுகாக்க போறேன்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணாரு. பாருங்க, ஜனங்கள்லாம் அதுக்கு ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்க, அவர் ஜெயித்தாரு. அந்த வேலையும் கொஞ்சம் செஞ்சாங்க. நான் ஃபுல்லாக செஞ்சு முடிக்கலன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ பெரிய பார்டர் அது. அந்த வேலை செஞ்சாங்க. அதுக்குள்ள ஒரு ஆட்சி மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் வரப்போறாருன்னு சொல்றாங்க. கவனிங்க, ப்ரொடெக்ட் பண்றாங்க. அதாவது தங்களுடைய நாட்டை அந்நியர்கள் உள்ள வராதபடிக்கு ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க, பாதுகாக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவங்களே தங்களுடைய ராஜ்யத்தை, தங்களுடைய பிரஜைகளை பாதுகாப்பார்களானால் தேவன் அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய பிள்ளைகளை எவ்வளவு அதிகமாய் பாதுகாப்பார் என்பதை யோசித்து பாருங்க. இந்த தேவன் தான் எல்லா ராஜாக்களை பார்க்கலும் பெரிய ராஜா. இந்த தேவன் தான் எல்லா ராஜாக்களை பார்க்கலும் அன்புள்ள ராஜா, தம்முடைய பிரஜைகளை ரொம்ப நேசிக்கிற ராஜா. அப்ப நம்ம எதுல ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, எங்க அப்பா என்னைய பாதுகாக்கிறார், என் தேவன் என்னை பாதுகாக்கிறாரு அப்படின்றதுல நாம என்ன செய்யணும்? ரெஸ்ட் பண்ணணும். அதுதான் 121வது சங்கீதம். 121ஆம் சங்கீதத்துக்கு போங்க. 121ஆம் சங்கீதம், சங்கீதம் 121 வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த கண்களை ஏறெடுக்கிறது தாங்க விசுவாசம். அதாவது இந்த நம்பிக்கையை, இந்த விசுவாசத்தை பல விதமாக வேதம் என்ன செய்யறது? வியாக்கியானம் பண்ணுகிறது. இங்க எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, அதாவது எனக்கு ஒத்தாசையை தருகிற தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி சொல்றான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கவனிங்க, கண்களை கர்த்தர் மேல வச்சிருக்கிறேன்றான். ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் எப்போதும் விடிஞ்சா அடைஞ்சா கண்களை கர்த்தர் மேல வச்சிருக்கணும். இன்னும் நான் கொஞ்சம் வழங்குற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். நம்முடைய கண்களை கல்வாரியை விட்டு ஒரு நாள் எடுக்கக்கூடாது. எப்போதும் கல்வாரியை பார்க்கிற கண்கள் நமக்கு இருக்குமானால் நம்ம போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். டெய்லி ஜெபம் பண்ணும்போது நான் இப்படி சொல்லுவேன், ஜீசஸ் டைட் ஃபார் மீ, ஜீசஸ் வாஸ் பரீட் ஃபார் மீ, ஜீசஸ் ரோஸ் அப் அகைன் ஆன் த தேர்ட் டே ஃபார் மீ,
and Jesus is seated with the Father for me. இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இயேசு எனக்காக பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். டெய்லி சொல்லுவேன் நான். காலையில் எழுந்திரிச்சவனே, ஜீசஸ் டைட் ஃபார் மீ, he was buried for me, he rose up again on the third day for me, and he is seated with the Father for me. கவனிங்க, இதுதான் நம்முடைய விசுவாசம் இல்லையா? இது நம்முடைய விசுவாசம், என் விசுவாசம். அதனால நான் அதை சொல்றேன். அப்ப என் கண்களை அவர் மேல என்ன செய்றேன்? நான் வச்சிருக்கிறேன். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுகிறான், கர்த்தரை என் கண் முன்னால் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான், சத்தமா தான் சொல்லுங்களேன், அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை பார்க்கிறவர்கள் பாருங்க, அசைக்கப்படுவதில்லை. அப்ப விசுவாச கண்களை பாருங்க கர்த்தர் மேல வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிசாசு இருக்கிறானே, இந்த ஐசைட்டை டைவர்ட் பண்றதுக்கு தான் பல காரியங்களை நிகழ்த்துகிறான். பல சம்பவங்களை நம்ம பார்க்கும்படியாக, நம்முடைய கவனத்தை திசை திருக்கும்படியாக, நம்முடைய கண்களை கர்த்தரை விட்டு எடுக்கும்படியாக அவன் பல்வேறு முயற்சிகளை பண்ணுகிறான். அவன் பெரிய தந்திரக்காரன். அவன் தந்திரத்தை முறியடிக்கணும்னா பாருங்க, வசனம் தான். வசனம் என்ன சொல்கிறது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என்ன சொல்றான்? கண்ணை கர்த்தர் மேல வச்சிருக்கிறேன். நல்லா கவனிங்க. பேதுரு தண்ணி மேல நடந்தது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு அற்புதமான சம்பவம். சரித்திரத்தில் ஒரு மனுஷன் தண்ணி மேல நடந்தது பாருங்க, அவன் தான். கர்த்தருடைய வார்த்தையினால நடந்தான். போட்ல உட்காந்துருக்கிறாங்க, 4ஆம் ஜாமம், ராத்திரி 3 மணிக்கு மேல இயேசு நடந்து வர்றாரு, தண்ணி மேல நடந்து வர்றாரு. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் சொல்றாரு. பயமெல்லாம் ஓடி போயிடுச்சு. இயேசுவை பார்த்தோன்னா, இயேசுன்ற மாத்திரத்தில் இவங்களுக்கும் தைரியம் வந்துருச்சு. பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் தண்ணீர் மேல் நடந்து உம்மிடத்தில் வருவதற்கு கட்டளையிடும் அப்படிங்கிறான். இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்குது. அவர் உடனே சொல்றாரு, வா. என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க நம்ம ஆண்டவர். என்னால முடியும்னா உன்னால முடியும், எனக்கு நடக்க முடியும்னா உனக்கு நடக்க முடியும், எனக்கு காரியத்தை செய்ய முடியும்னா உனக்கு காரியத்தை செய்ய முடியும். அதனாலதான் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அதனால முடியாதுன்றதை பேசவே கூடாது நம்ம. அது முடியாது பிரதர், இது முடியாது பிரதர், அங்க பிரச்சனை பிரதர், இங்க பிரச்சனை பிரதர். அடாடாடாடா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் விசுவாசத்துல சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னொரு முறை சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னொரு முறை சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சகோதரி ஒரு முறை சொன்னாங்க, பாஸ்டர் கெட்ட சொப்பனமா வருது பாஸ்டர், ராத்திரியில படுத்தா கெட்ட சொப்பனமா வருது, போகவே மாட்டேங்குது. நான் சொல்றேன், போன்னு சொல்லுங்க போயிடும். ஹலோ, நீங்க போன்னு சொல்லாததுனாலதான் என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. நீங்க வார்த்தைய பேசாததுனாலதான் பாருங்க அது அது அடிபணிய மாட்டேங்குது. அதிகாரமுள்ள வார்த்தையை நீங்க பேசிட்டீங்கன்னா அது ஓடி போயிடும். ஏன்னா உங்களை பலப்படுத்த கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. இயேசுவின் நாமத்துல கெட்ட சொப்பனமே வராத, போ, ஓடிப்போ. இயேசுவின் நாமத்துல நான் நல்லா தூங்க போறேன், என்னோட தூக்கம் இன்பமா இருக்கும், தேவன் சொல்லி இருக்கிறாரு. அப்படி சொல்லி பாருங்க, நல்லா தூங்குவீங்க. கவனிங்க, பலன் உண்டு நமக்கு. அப்ப இயேசு அவனை கூப்பிடுறாரு, வா அப்படின்றாரு. வந்த மாத்திரத்தில் டக்குன்னு நினைச்சிட்டான், தண்ணி மேல இறங்குனா, கர்த்தரை பார்த்தான், வார்த்தையை விசுவாசிச்சான். வான்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அவர் தானே வான்னு சொல்லியிருக்கிறாரு.
அந்த வார்த்தையை விசுவாசி அவன் பாட்டில் ஜோரா நினைச்சிட்டான், நடந்து போயிட்டான். ஆனா பிசாசு பாருங்க, நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த காற்றையும் கடலையும், காற்றினுடைய இறைச்சலையும் கடலுடைய கொந்தளிப்பையும் பார்க்கும்படியாக பேதுருடைய கண்ணை திசை திருப்புறான். இந்த வேலையை தான் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிசாசு செய்யறான். ஏன் அவன் இறங்கும் போது காத்தடிக்கலையா? யோசித்து பாருங்க. அவன் இறங்கும் போது கடல் கொந்தளிக்கலையா? ஏற்கனவே காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது, கடல் கொந்தளிச்சுட்டு தான் இருக்குது. ஆனா இறங்கும் போது எப்படி இறங்கினா, வான்னு சொல்லி இருக்கிறாரு. அவரை பார்த்து நான் போறேன், அவரே நடக்க முடியுமா, என்னால் நடக்க முடியும், விசுவாசத்துல இறங்கி போறான். ஆனா பக்கத்துல போயிட்டான். இப்ப காற்று பலமா இருக்கிறதை கண்டான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு அமிழ்ந்தான்னு போட்டிருக்குது. தேவனுடைய மக்களே, கண்களை கத்தரை விட்டு எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அவிசுவாசத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு நாளும் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கூடாது, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இருக்கிறீங்களா? பாருங்க, பிசாசுனுடைய எந்த சுபாவத்துக்கும் நாம இடம் கொடுக்கக்கூடாது. அப்போல இப்போ சாத்தானே அந்த தேவை சந்திக்கப்படாதுமா. நீங்க உடனே சொல்லணும், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். கண்டிப்பா அந்த தேவை சந்திக்கப்படும். கடந்த காலத்துல எத்தனை தேவைகளை சந்திச்சிருக்கிறார் ஆண்டவர். பெரிய பெரிய தேவைகளை சந்திச்சு அற்புதமா நீ நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் எதிர்காலத்தில் வரப்போகிற இன்னும் பெரிய தேவைகளை அற்புதமாய் சந்திக்க அவர் வல்லவராய், ஆமென், அவர் வல்லவராய் இருக்கிறார். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவிசுவாசத்துக்கு கதவை மூடணும், விசுவாசத்துக்கு கதவை திறக்கணும். கண்களை கர்த்தர் மேல வைக்கணும், அவருடைய வார்த்தையின் மேல வைக்கணும். பாருங்க, பேதுரு முங்குனான் போட்டிருக்கு. ஆண்டவரே ரட்சியும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே டக்குன்னு கையை பிடிச்சு தூக்கிட்டாரு. கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை அவ்வளவு லேசில் அவரை விட்டுற மாட்டாரு. ஆண்டவருக்கு அல்லே சொல்லுவோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலையும் அவர் நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஆண்டவரே ரட்சியும் சொல்லி கூப்பிட்ட மாத்திரத்துல கரத்தை பிடிச்சி தூக்கிட்டாரு. கவனிங்கள், தூக்கிட்டு சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய்? ஏன்பா பயப்பட்ட? இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டிய, இன்னும் நடந்திருக்கலாமே. நீ உங்கள்கிட்ட சிலர்கிட்ட பேசி இருக்கிறார் ஆண்டவர். ஏன் பயந்துட்டு கிடக்குற? இப்ப போய் எவ்வளவு தூரம் நடந்து வந்துட்ட, எவ்வளவு காலங்கள் நடந்து வந்துட்ட, எவ்வளவு தடைகளை தாண்டி வந்துட்ட, எவ்வளவு போராட்டங்களை ஜெயித்து வந்துட்ட, இப்ப ஏன் பயந்துட்டு இருக்கிற? ஹலோ, இருக்கிறீங்களா? நீங்க சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால இப்பவும் இந்த தடையை நான் தாண்டுவேன், இப்பவும் இந்த போராட்டத்தை நான் ஜெயிப்பேன், இப்பவும் நானு பிசாசை கீழ்படுத்துவேன், இப்பவும் நானே அவனை மேற்கொள்ளுவேன், இப்பவும் இயேசுவின் நாமத்துல நான் ஜெயிப்பேன். ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, கண்களை கர்த்தர் மேல வைக்கணும். அருமையா சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2வது வசனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை ஒருவேளை வரும். அப்படியே போட்டுருக்குது உங்க பைபிள்ல. ஒருவேளை வரும்னு போடல, வந்தா உண்டு வராட்டி பரவாயில்லன்னு சொல்லி போடல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரும்னு போடல. கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை டெஃபினட்டா வரும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். கவனிங்க, அதான் விசுவாசம். விசுவாசம் என்பது அருமையானவர்களே அசைக்க முடியாத நம்பிக்கை. காணப்படாத அந்த தேவனுடைய வல்லமை மேல நான் விசுவாசம் வச்சிருக்கிறேன். மரணமே வந்தாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. வியாதி என்னை எங்க மேற்கொள்ள முடியும்? பிரச்சனைகள் என்னை எங்க மேற்கொள்ள முடியும்? பொல்லாத மனிதர்கள் என்னை எங்க மேற்கொள்ள முடியும்? பொல்லாத சூழ்நிலை என்னை எங்க மேற்கொள்ள முடியும்? இம்பாசிபிள், மேற்கொள்ளவே முடியாது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இருக்கிறீங்களா? பாருங்க, அப்ப சொல்றான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை நிச்சயமா வரும் அப்படிங்கிறான். இப்ப 3வது வசனம் பாருங்க,
உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். 4வது வசனம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. உறங்கார், உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லைன்னு சொல்லி இந்த 2 வசனத்திலையும் 3 வாட்டி வருது. எங்க வீட்டில் கொஞ்சம் பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப ஒரு குட்டி பிறந்திருக்குது பாருங்க. அவங்க பாட்டி அவனை வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால பாருங்க, நிறைய நேரத்தில் பாட்டி மடியிலேயே படுத்துருக்கிறான் அவன். சில நேரங்களில் நான் பார்ப்பேன், இவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்க்குறதுக்கு என் ரூமு மாடியில் பாருங்க, அங்கேருந்து இறங்கி வருவேன். இறங்கி உள்ளே வந்தா பாட்டி மடியில் படுத்துருக்கிறான் பாருங்க. படுத்திருக்கிற அவனும் தூங்கிட்டு இருக்கிறான், கட்டில் சாஞ்சிட்டு இருக்கிற பாட்டியும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பத்திரமா இருக்கிறாங்க, டேஞ்சர் எதுவும் கிடையாது. வலிக்கு விழுந்தா கட்டில் தான் விழுவான். பாருங்க, பாட்டி நல்ல பாட்டி தான், பிள்ளையை கவனிக்கிற பாட்டி தான். ஆனால் மனுஷன் தானே, தூக்கம் வந்துடுது. கவனிங்க, மனுஷன் தூங்கிடுறான். ஆனா கர்த்தர் தூங்குறதே கிடையாது. பாட்டி தூங்குனதுனால சில நேரங்களில் கொசு கடிச்சிடலாம் பேரன, இல்லையா? தூங்காம இருந்தா கடிக்க விட மாட்டாங்க. ஆனா வேதவசனத்துடைய விசேஷம் என்னன்னா, நம்மை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. குட் நியூஸ். அதான் அந்த காலத்தில் கென்னதேகன் அருமையான ஒரு கதையை சொல்லுவார். இங்கிலாந்தில் லண்டன் மாநகரத்தில் 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது ஜெர்மானிய படைகள் வந்து குண்டு போடுவாங்களாம். இந்த போர் நிபந்தனை என்னன்னா, ராத்திரியில் தான் குண்டு போடணும், பகலில் குண்டு போடக்கூடாது. அது சர்வதேச போர் நிபந்தனை. ஆகவே ராத்திரியில் தான் அந்த குண்டுகள் வந்து விழுமா. அதனால இந்த குண்டுகள் தங்களை சேதப்படுத்தாதபடிக்கு மக்கள் விரும்புவார்களானால் அவங்க வந்து பதுங்கு குழியில வந்து பதுங்கிக்கலாம். அந்த பதுங்கு குழிக்கு மேல குண்டு விழுந்தா கூட அந்த பதுங்கு குழிய பாதிக்காது, உள்ள இருக்கிறவங்க பத்திரமா இருப்பாங்க. அந்த மாதிரி அதை ரொம்ப அருமையா, குண்டு விழுந்தா கூட பாதிக்காத அளவுக்கு அதை நம்ம ஸ்ட்ராங்கா அரசாங்கத்திலேருந்து கட்டி வச்சிருப்பாங்களாம். ஆகவே லண்டன் மாநகரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு பதுங்கு குழியில ராத்திரி நேரத்தில் நிறைய பேர் அங்கே வந்து தங்குவாங்களாம். ஏன்னா ராத்திரி நேரத்தில் தானே குண்டு விழும், அதனால ராத்திரி நேரத்தில் நிறைய பேர் வந்து தங்குவாங்களாம். அதில் ஒரு பாட்டியம்மா வேற. பாட்டியம்மாவும் ரெகுலராக வந்து அந்த பதுங்கு குழியில தங்குவாங்களாம். காலையில் எழுந்திரிச்சு போயிடுவாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டு சேதமாகாமல் இருந்துச்சுன்னா பகல் முழுவதும் வீட்டில் இருந்துக்கலாம், குண்டு விழாது. கவனிங்க, இப்படி பதுங்கு குழியில ஒவ்வொரு நாளும் வந்து தங்குகிற பாட்டியம்மா திடீர்னு ஒரு 3 நாளா ஆளை காணோம். ஆள் வராமல் போயிட்டாங்க. உடனே அங்கே தங்குறவங்கெல்லாம் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களாம், என்னாச்சு பாட்டியம்மாவுக்கு? ஐயோ மறைச்சு போயிட்டாங்களோ, ஏதோ ஒரு ரீதியில் அவங்க செத்து போயிட்டாங்களோன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்களாம். 3 நாள் ஆளக்கணுமே, ரெகுலராக வருவாங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களாம். 4வது நாள் ஒருத்தர் அந்த பதுங்கு குழியில் தங்குறவர் பாட்டியம்மாவை பார்த்துட்டாராம். பாட்டியம்மா பாருங்க, காய்கறி கூடைய கையில் எடுத்துக்கிட்டு காலையில் காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தாங்களாம். ஓடி வந்தாராம், பாட்டியம்மா பாட்டியம்மா 3 நாள் அவங்கள பதுங்கு குழியில் ஆளையே காணமே, நீங்க போயிட்டீங்களோன்னு சொல்லி நாங்க ரொம்ப வருத்தத்தோட ஒருத்தர் பேசிட்டோம். ஆனா நீங்க இன்னைக்கு காலையில இந்த மாதிரி காய்கறி கூட எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்களே, என்ன விஷயம், ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு பாட்டியம்மா சொல்லிச்சான், பதுங்கு குழிக்கு கிளம்பிட்டு தான் இருந்தேன்,
அதுக்கு முன்னால பைபிளை வாசிக்கலாம்னு சொல்லி பைபிளை வாசித்தேன். 121ஆம் சங்கீதத்தை வாசித்தேன். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதுமில்லை தூங்குறதில்லைன்னு போட்டிருக்குது. என்னை காக்கிற தேவன் உறங்காம முழிச்சிட்டு இருக்கும்போது நானும் எதுக்கு முழிச்சிட்டு கிடக்கணும்? ஹலோ, அவர் முழிச்சு என்னை பாதுகாத்துட்டு இருக்கும்போது நான் எதுக்கு பதுங்குழியில வந்து முழிச்சு கிடக்கணும்? அதனால வீட்டிலேயே படுத்து தூங்கிட்டேன். அங்கங்க குண்டு விழுகிற சத்தம் கேட்டுச்சு, ஆனா எங்க வீட்டு மேல குண்டு விழல. என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு பாதுகாவல் உண்டு. ஏன்னா கண்களை ஏறெடுக்கிறவன் விசுவாசிக்கிறவன், அவனுக்கு ஒத்தாசை கண்டிப்பா வரும். அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். பாட்டியம்மா வீட்டில் அதுக்கு பிறகு குண்டே விழுந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா அப்படி விசுவாசிக்கிறாங்க. இதுதான் விசுவாசம். அவர் முழிச்சிருக்கும் போது நான் எதுக்கு தூங்காம முழிச்சிருக்கணும்? அவர் என் வியாதியை சுமந்து தீர்த்ததுனால நான் எதுக்கு வியாதியை சுமக்கணும்? அவர் என் தரித்திரத்தை சுமந்து தீர்த்ததுனால நான் எதுக்கு தரித்திரத்தை சுமக்கணும்? அவர் என் சாபத்தை சுமந்து தீர்த்ததுனால நான் எதுக்கு சாபத்தை சுமந்து தீர்க்கணும்? இருக்கிறீங்களா? நான் எதுக்கு சாபத்தை சுமக்கணும்? என்னுடைய எல்லா தீமைகளையும் அவர் சுமந்து தீர்த்ததுனால நான் எதுக்கு தீமையில கடந்து அழுந்தணும்? நான் எதுக்கு தீமையில கஷ்டப்படணும்? ஒரு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் எனக்காக அவர் நினைச்சிருக்கிறாரு, செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, எனக்கு விடுதலை தந்திருக்கிறாரு. ஆகவே அவருடைய நாமத்தினால பரிசுத்தமா வாழ போறேன், அவருடைய நாமத்தினால ஆரோக்கியமா வாழ போறேன், அவருடைய நாமத்தினால ஐஸ்வர்யத்தோட வாழ போறேன், அவருடைய நாமத்தினால ஆசீர்வாதத்தோட வாழ போகிறேன். அதுதான் விசுவாசம். அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு பாருங்க, அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்களோ அதை தேவன் சாத்தியமாக்குகிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. 5வது வசனம் பாருங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நிழலை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் இந்த பொது இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிழல் தரும் மரங்களை வச்சிடறாங்க இல்லையா? பழ மரங்களை வைக்கிறது இல்லை. நம்ம கூட சர்ச்சில் இந்த பழ மரங்கள் இல்லாதபடிக்கு நிழல் தரும் மரங்களாக வச்சிருக்கிறோம். அதுலேயும் பாருங்க, அந்த இது சம்மர் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த வேப்ப மரமும் புங்க மரமும் தளன்னு தழைக்கிறது. அவ்வளவு கொடூரமான வெயிலில் அது அவ்வளவு பசுமையாக இருக்குது. விபிஎஸ் நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தழைச்சி அப்படியே நிழலா ஆயிடுது. நிழல் எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் வெயில் நேரத்தில், யோசித்து பாருங்க. கொடை வச்சிருக்கிறாங்க இல்லையா? இப்போ எல்லாரும் நாங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்களாம் வாலிபர்கள் பார்த்தீங்களா, நாங்களாம் எந்த வெயில்லையும் கொடையெல்லாம் பிடிக்க மாட்டோம். அப்போ லேடிஸ் பிடிச்சிட்டு போவாங்க. என் கிளாஸில் கூட விமன் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் எம்ஃபில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் பாருங்க காலையில் வரும்போதே கொடை பிடிச்சி தான் வருவாங்க. விமன் டீச்சர்ஸும் அவங்களும் கொடையோடு தான் வருவாங்க. ஆனால் நாங்கள் பசங்க யாரும் கொடை பிடிக்க மாட்டோம். ஒரு நேரம் பார்த்தா எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் பாருங்க. அவர் ஒரு யங் மேன் தான். அவரும் பாருங்க ஒரு பெரிய கொடையை பிடிச்சிட்டு வந்தார். எனக்கு அன்னைக்கு பார்த்து ரொம்ப வித்தியாசமாக போச்சு. நான் அப்படி பார்த்ததே இல்லை. அவரும் கொடையை பிடிச்சிட்டு வந்தார். நான் அப்போ தான் யோசித்தேன், எல்லாரும் பிடிக்கலாம் போல அப்படின்னு. ஏன்னா நல்லது நிழல் இல்லையா? வெயிலுக்கு அது நிழலாக இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கொடையா இருக்கிறாரு, ஆண்டவரே நிழலா இருக்கிறாரு. கர்த்தர் உன் வலது பார்சத்தில் உனக்கு, சத்தமா சொல்லுங்க, நிழலா இருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 91. சங்கீதம் 91 1வது வசனம் பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழல். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பாருங்க ஸ்லாக்கியத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யங்களும் ஸ்லாக்கியங்களும், தேவனுடைய ராஜ்யமும் ஸ்லாக்கியங்களும், அதான் தலைப்பு. என்ன ஸ்லாக்கியம்?
தேவனே நமக்கு என்ன செய்றாரு? நிழலா இருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். கர்த்தர் அவனை எல்லா தீங்குக்கு என்ன செய்யறாரு? விலக்கி காக்கிறவரா இருக்கிறாரு. அப்ப நிழல், கர்த்தருடைய நிழல் நம்ம என்ன செய்யறது? பாதுகாக்கிறது. சரி, ஏசாயா 25:4 போங்க. ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். எல்லா தீமைகளுக்கும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு ஷெல்டராக பாருங்க, ஒரு நிழலாக தேவன் நமக்கு இருக்கிறாரு. ஏசாயா 32:2. ஏசாயா 32:2. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நிழலாக இருக்கிறார் நமக்கு. கர்த்தர் என் வலது பார்சத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறார். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் நடந்து வர்றாங்க. வனாந்தரம் அது வெயில் நேரத்தில் கொதிக்கும். அதே போல ராத்திரி நேரத்தில் கொடுமையா இருக்குமா குளிர். எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த பாலைவனத்தில் தான் நடந்து வந்தாங்க. ஆனா தேவன் எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க. அவருடைய ஜனங்களை ப்ரொடெக்ட் பண்றதுல, அவருடைய ஜனங்களை பாதுகாக்கிறதுல தேவனை போல ஒரு கெட்டிக்காரர் யாருமே கிடையாது. இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம் சத்தமா. இன்னொரு முறை பாருங்க, அவருடைய ஜனங்களை எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாக்கிறதுல அவரை போல ஒரு கெட்டிக்காரரை பார்க்கவே முடியாது. இயேசுவை சிலுவையில் அடிக்க வந்தாங்க இல்லையா? பிடிக்கிறதுக்கு வந்தாங்க. சீஷர்லாம் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு என்னன்னா விட்டா அவ்வளவு ஆக்ரோஷமா முரட்டு பயிலெல்லாம் இருக்கிறான் அத்தனை பேரும். அவனுங்களை விட்டா பாருங்க, இவரை பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லை, அவனுங்களையும் அடிச்சு போடுவானுங்க. அந்த அளவில் இருக்கிறானுங்க அவனுங்க. ஏன்னா எல்லா பயிலும் ஈட்டியும் கேடத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கிறானுங்க. சீஷர்களையும் அடிச்சு காயப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவனுங்களும் அவர் கூடயே தான் இருந்தானுங்கன்னு சொல்லிட்டு அவரையும் அடிச்சிருவானுங்க. ஏசு சொன்னாரு, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள்னாரு. வாசித்திருக்கிறீங்களா? என்னை தேடுகிறத உண்டானால் என்னை பிடிச்சிட்டு போ, இவங்களை தொடாத அப்படின்னாரு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் காயப்பட்டா கூட பரவாயில்ல, நம்மை பாதுகாக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். இப்ப அது மேல விசுவாசம் வைக்கணும். நம்ம அவருடைய நிழல் என்னை பாதுகாக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. பகல்ல மேகஸ்தம்பம் விலகவே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வந்துச்சு, நிறைய நாள் வந்துச்சுங்க. ஆனா ஒரு நாள் வராம போச்சு. மக்கள்லாம் கருகிட்டாங்க. அப்படி போடல. 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்திருக்கிறாங்க. 40 வருஷமும் நிழல் அவங்கள விட்டு மறையவே இல்லை இல்லையா? யாத்திராகமம் 13 போங்க. யாத்திராகமம் 13 21, 22 பாருங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க சத்தமா. ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. கர்த்தர் விலகவே மாட்டாரு. பாருங்க, ப்ரொடெக்ஷன்னா ப்ரொடெக்ஷன் தான். உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாவல் உண்டு, உங்க குடும்பத்துக்கு பாதுகாவல் உண்டு. சில குடும்பங்கள் வளரும்போது கிளைகளை விட்டுறாங்க இல்லையா? பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிறவங்க அப்போ கல்யாணமாகி அப்புறம் அவங்க குடும்பமாகி அவங்களுக்கு பிள்ளை குடும்பம் பெருசாகிருது. நீங்கள் இதை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? என் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார், என் பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். நாங்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அவங்க எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அவர்களையும் கர்த்தர் எங்கள் நிமித்தமாக பாதுகாக்கிறார். கண்களை கர்த்தர் மேல என்ன செய்யணும்? வைக்கணும். தீமைகளை பாருங்க, கர்த்தர் அற்புதமாய் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசிக்காம அவருடைய பாதுகாவலை நம்ம பெற முடியாது.
சங்கீதக்காரன் வந்து 121 சங்கீதத்தில் பின்னால் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் முதல்ல என்ன சொல்லுகிறான்? கண்களை அவர் மேல வச்சிருக்கிறேன், விசுவாசிக்கிறேன் நான் அப்படின்னு தான் அவன் ஆரம்பிக்கிறான். அப்ப கர்த்தருடைய நிழல் நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தர் நமக்கு நிழலா இருக்கிறார். ஒரு சில வசனங்களை மட்டும் பார்த்து முடிச்சிடுவோம். 121 சங்கீதம், 121 சங்கீதம். இதை வாசித்துட்டு ஒரு அறிக்கையும் பண்ணிடுவோம். நல்லா அற்புதமான சங்கீதமா இருக்குது. அறிக்கை பண்ணா நமக்கு சொந்தமாக்குறோன்னு அர்த்தம். சரி, இப்போ 7ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உன்னை எத்தனை தீங்குக்கு விலக்கி காப்பார்? எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஐயோ, என்ன மாதிரி வாக்கு தத்துவம்! இதை போல ஒரு அஷூரன்ஸு, இதை போல ஒரு இன்சூரன்ஸு வேற எங்க கிடைக்கும்? கர்த்தர் உன்னை, இந்த இன்சூரன்ஸ்காரங்கெல்லாம் சொல்றாங்க நாங்கள் உங்களை பாதுகாப்போம். எப்போ பாதுகாப்போம்? உங்களுக்கு உங்கள் வீடு இது தீப்பிடிச்சிருச்சுன்னா, தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுன்னா உங்களை பாதுகாப்போம். உங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆகி நொறுங்கி போச்சுன்னா உங்களுக்கு வேற ஒரு காரை தருவோம். இதுதான் இந்த இன்சூரன்ஸ்காரங்க ப்ராமிஸ் பண்றது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? வீடு தீப்பிடிக்காமலே பாதுகாப்பேன், கார் ஆக்சிடென்ட் ஆகாமலே பாதுகாப்பேன். ஹலோ, இவங்க என்ன சொல்றாங்க? அப்படி பாதுகாக்கிறதுக்கு நீங்க முதல்ல பிரீமியம் கட்டணும்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பிரீமியம் கட்ட வேணாம், நானே பே பண்ணிடுறேன் கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் உனக்காக. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா, இன்னும் சத்தமா அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், இம்பெண்டிங் டேஞ்சர்னு சொல்றாங்க, அதாவது எதிர்காலத்தில் மறைஞ்சிருக்கிற தீமைகள் எப்போ வருமோ, எங்க வருமோ, எப்படி வருமோ அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லுறேன், அது எப்போ வந்தாலும் சரி, அது எப்படி வந்தாலும் சரி, அது என்னவா இருந்தாலும் சரி, எல்லா தீங்குக்கும் கர்த்தர் என்னை விலக்கி காப்பார். இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு பிரசங்கம் பண்ணவே. ஆண்டவரே, இன்னும் நிறைய ஆண்டுகள் இந்த சத்தியங்களை பிரசங்கம் பண்ணணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். விசுவாச வார்த்தைகளை பேசணும். பாருங்க, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். இது அற்புதமான சத்தியம். மனசை குழப்புறதுக்கு பிசாசு என்ன செய்யறான்? பிரயாசப்படுறான். மன அழுத்தம், மன டிப்ரெஷன், அப்படி இப்படின்னு சொல்லி மனசை போட்டு பாருங்க புளிஞ்சு எடுக்கிறதுக்கு பிசாசு பிரயாசப்படுகிறான். நீங்க சொல்லணும், கர்த்தர் என் ஆத்மாவை காப்பார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தையையும் என்னை ஆண்டு கொள்ளும். நான் பயத்துக்கு அடுத்த காரியத்தை சிந்திக்க மாட்டேன், தீங்கான காரியத்தை நான் சிந்திக்க மாட்டேன். நான் விசுவாச வார்த்தைகளை சிந்திப்பேன். நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் அமைதியா இருப்பேன், நான் இளைப்பாறுதலோட இருப்பேன். காரணம், கர்த்தரின் ஆத்மாவை காக்கிறார். அப்புறம் 8வது வசனம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு ஒன்று போவீங்க, இல்லைன்னா வருவீங்க. வாழ்க்கைன்னா என்ன? ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், சில ஆட்களை பார்க்கணும், சில வேலைகளை செய்யணும், சில பொருட்களை வாங்கணும், இதெல்லாம் வேலை, இதெல்லாம் வாழ்க்கை இல்லையா? இது இல்லாமல் வாழ்க்கை கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியுமா? யோசித்து பாருங்க. ஒன்று போவீங்க, இல்லைன்னா வருவீங்க. அதுவும் சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? வந்துட்டு போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிச்சுட்டு வார்த்தையை கேட்டு கேட்டு போகிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நோ ஆக்சிடென்ட் ஷால் ஓவர்டேக் யூ. ஆக்சிடென்ட் உனக்கு நடக்காதுன்னு கர்த்தர் சொல்றாரு. பாஸ்டர், என்ன இவ்வளவு தைரியமா பேசுறீங்க? நான் தைரியமா பேசலைங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன் உங்களுக்கு. இது என்னுடைய தைரியம் கிடையாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆண்டவருடைய கிருபையினால 35 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். எங்கேயும் போய் இடிச்சதில்லை, எங்கேயும் போய் மூட்டினதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்த தேவன் இன்னும் காக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நிறைய சொல்லலாம். இதோட இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் சேர்த்து சொல்றேன். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும். இது வேற, பாதுகாவல் இருக்கிறது மட்டும் இல்ல, ஆசீர்வாதமா போயிட்டு ஆசீர்வாதமா திரும்பி வருவாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஏன்? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்லாக்கியம் இது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சரி, அறிக்கை செய்து முடிப்போம்.
எல்லாரும் சொல்லுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறார். கர்த்தர் என்னை காக்கும்படி என் வலது பார்சத்திலே எனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவரின் ஆத்துமாவை காப்பார். கர்த்தரின் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் தயவுசெய்து எழுந்தனர். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக, கர்த்தாவே, உம்முடைய அரசாட்சிக்கு கீழானவர்களாக, உம்முடைய ஆளுகைக்கு கீழானவர்களாக, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் வாழ, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிழைத்திருக்க எங்களுக்கு ரட்சிப்பை தந்து எங்களை ஆசீர்வதித்தபடி ஆளுமைக்கு நன்றி செலுத்துகிறோம். பிசாசின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்த உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஸ்லாக்கியத்தை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இதனுடைய பாதுகாவலை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எல்லா தீமைக்கும் கர்த்தாவை விலக்கி பாதுகாக்கப்பட, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தாவை வாழ்ந்திருக்க, கர்த்தாவை முன்னேற, வளர, பெருக, கர்த்தாவை அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எல்லாருக்கும் உதவி செய்யும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விதமாக நீர் செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.